sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான மரியாவிஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக உங்களை அழைப்பதில் மரியாவிஷன் சார்பாக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவார்த்தையானது மத்தேயு நற்செய்தி 4வது பிரிவு 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்து அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவர் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அழகி அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழகி அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேல் மேன்மையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானக தூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான மரியாவிஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தபக்காலத்தினுடைய தொடக்கத்திலே வருகின்ற முதல் ஞாயிறிலே ஆண்டவருடைய சோதனையைத்தான் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டாண்டு காலமாக வாசிக்கின்றோம், சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு சொல்லி கவிஞன் பாடுகின்றார். உலகத்தை படைத்த கடவுளுக்கே சோதனை, கடவுளின் மகனுக்கே சோதனை. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. கடவுளுடைய மகனுக்கு வேதனை வருகிறார். ஆனால் வேதனைகளை, சோதனைகளை வெல்வோம் என்று சொல்லுகின்ற சிந்தனையிலே நாம் இன்று இறைவார்த்தையை தியானிக்கின்றோம். சோதனைகளை வெல்வோம், சோதனைகளை வெல்வோம். 40 நாட்கள் என்று சொல்லக்கூடியது பழைய ஏற்பாட்டினுடைய 40 ஆண்டுகளின் பின்புலத்திலே சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னதாக பாலை வனத்திற்கு செல்லுகின்றார். தூயாவி பாலை வனத்திற்கு கொண்டு சென்று அவரை தூய்மைப்படுத்துகிறார், அவரை புடமிடுகின்றார்.
அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக முயற்சி எடுக்கிறார். எனவே 40 நாட்கள் என்று சொல்லக்கூடியது ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மட்டும் நீண்ட நெடிய தியான நாட்களாக இருக்கின்றன. 40 நாட்கள் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில நடந்தார்கள், கடந்தார்கள் என்று சொல்லப்படுகிறார். எனவே 40 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடியது அவர்களை பொறுத்த மட்டும் நீண்ட நெடிய பயணமாக இருந்தாலும் அதுதான் அவர்களை பண்படுத்திய பயணமாக இருந்திருக்கிறார். கோழி குஞ்சாக வருகின்ற பொழுது அதை உருவாக்குவதற்கு அழகான இன்குபேட்டர்ல அந்த முட்டைகளை வைப்பார்கள். 21 நாட்கள் ஆன பிறகு முட்டை வெடித்து குஞ்சு வெளியே வருகிறது. அதை போல்தான் இந்த 40 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடியது இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு இன்குபேட்டர் அனுபவம். முட்டைகளை பொறுக்கி வைக்கின்ற இன்குபேட்டரை போல உள்ள ஒரு அனுபவம். எனவே அந்த எகிப்திலே வாழ்ந்த மக்கள், அடிமைத்தனத்திலே வாழ்ந்தவர்கள், தாழ்வு மனப்பான்மையிலே வாழ்ந்தவர்கள், ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்தவர்கள், உழைத்து உழைத்து களைத்து போய் வாழ்ந்தவர்கள், உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்தவர்கள், மாடுகளாக நடத்தப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட ஒரு இனமானது தப்பித்து எகிப்திலிருந்து வெளியே வருகிறார். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகின்றார்கள். பாலைவனம், சூடு, வெப்பம், தண்ணீர் இல்லை, மரங்கள் இல்லை, செடி கொடிகள் இல்லை, பார்ப்பதற்கு குளிர்ச்சியான காட்சிகள் இல்லை. ஆனால் இந்த பாலைவனம் என்று சொல்லக்கூடியது அவர்களை பண்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களோடு நடக்கின்றார். தாகம் எடுத்த பொழுதெல்லாம் தண்ணீரை கொடுத்தார், பசித்த பொழுதெல்லாம் உணவை கொடுத்தார், நிழலுக்காக ஏங்கிய பொழுது நிழலை கொடுத்தார், ஒளிக்காக ஏங்கிய பொழுது ஒளியை கொடுத்தார். எல்லாம் கொடுத்தார். எல்லாம் கொடுத்த கடவுள் தன்னையே கொடுக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அதுதான் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த தன்னையே கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்து அதற்காக தன்னை தயாரிக்க வேண்டும். எனவே இந்த பாலைவனத்திலே சென்று அந்த இன்குபேட்டருக்குள்ளே செல்லுகின்றார். இன்குபேட்டருக்குள்ளே செல்லுகின்ற பொழுது பல்வேறு காரியங்கள் அதை தாக்குகின்றன. ஒன்று அவருடைய நான் என்று சொல்லுகின்ற அகந்தையை தாக்குகிறது, இன்னொன்று சுயநலத்தை தாக்குகிறது, இன்னொன்று உடலை தாக்குகிறது. எனவே உடலை, உள்ளத்தை, ஆன்மாவையும் சுயநலங்களையும் தன்னலங்களையும் தாக்கி அந்த மனிதன் பண்படுத்தப்படுகின்றான், சிதறடிக்கப்படுகின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை 40 நாட்கள் என்று சொல்லக்கூடியது எனவே இந்த 40 ஆண்டுகளை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இஸ்ராயல் மக்களை பண்படுத்திய ஆண்டவர் கடவுள் இயேசுவையும் பண்படுத்துகின்றார். அவர் தன்னுடைய சுயநலங்களிலிருந்து வெளியே வர வேண்டும், முழுமையாக விடுதலை அடைய வேண்டும். எனவே அந்த விடுதலை வாழ்வை போதிப்பதற்கு முன்னதாக தன்னுடைய வாழ்வை அவர் சோதித்து பார்க்கின்றார். இங்கே கடவுள் சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் சோதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தான் என்று சொல்லக்கூடியது தீமையினுடைய வடிவம் என்று நாம் அறிகின்றோம். எனவே அதிகாரம், சுயநலம், தன்னலம், ஆணவம், அகந்தை எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கின்ற சாத்தானை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், விவிலியத்திலே என்ன எழுதியிருக்கிறார்? கடவுளை நம்புகின்றவன் கற்பாறைகளை உணவாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை நம்புகின்றவன் கோபுரத்தின் உச்சியிலிருந்து குதித்து கடவுளை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை நம்புகின்றவன் உமக்கு அடிபணிந்து கடவுளை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை நம்புகின்றவனுக்கு எல்லாமே நன்மையாகத்தான் கூடும் என்று சாத்தானுக்கே பயங்கரமான ஒரு போதனை கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுளை நம்புகின்றவர்களுக்கு எல்லாமே நன்மையாக கூடும் என்று விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். Diligentibus Deus omnia convertendum in bonum. To those who believe in God, everything turns to be good. எனவே பாலைவனத்திலே நடந்த மக்களுடைய விடுதலைக்கான கூறு என்னவென்று சொன்னால், அவர்கள் கடவுளை நம்பியது, கடவுளை ஏற்றுக்கொண்டது, கடவுளை விசுவாசித்தது. அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில் தான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு மீட்பராக வருகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் பல்வேறு விதத்திலே சோதிக்கப்படலாம். நாம் பாலைவனத்துக்குள்ளே இருக்கின்றோமா, இல்லை அதை கடந்து வெளியே வந்து விட்டோமா? பாலைவனத்தை விட்டு கடந்து வந்த மக்கள் செழிப்பான கானான் தேசத்திற்குள் சென்றார்கள். கானான் தேசம் செழிப்பாக இருந்தது. கண்குளிரான காட்சிகள் இருந்தன. தண்ணீர் கிடைத்தது, உணவு கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது. மகிழ்ச்சியான வாழ்வு கிடைத்தது. காரணம், அவர்களுக்கு அது பாலைவனத்தை விட்டு வெளியே வர வேண்டிய மனம் இருந்தது. பாலைவனம் என்று சொல்லுகின்ற அந்த இன்குபேட்டர்களை நாம் பண்படுத்தப்பட்டு உடைத்து கொண்டு, சுயநலத்தை உடைத்து கொண்டு, தன்னலத்தை உடைத்து கொண்டு, ஆணவத்தை உடைத்து கொண்டு, அகங்காரத்தை உடைத்து கொண்டு வெளிவர வேண்டும். அப்பொழுதுதான் சோதனைகளை வெல்ல முடியும். சோதனைகள் இல்லாமல் வாழ முடியுமா என்று பலரும் சிந்திப்பார். எதற்காக இந்த சோதனைகள் எனக்கு என்று சொல்லுவார்கள். எதற்காக இந்த பச்சை குழந்தைகளுக்கு நோய் வருகிறது, சோதனைக்கின்றார் ஆண்டவர் என்று சொல்லுவார்கள். நன்றாக இருந்தாரே, அவருக்கேன் இந்த சோதனை என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய. எனவே இந்த சோதனைகளிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவரை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை உறுதியாக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் நீ ஆராதிக்க வேண்டும். பழைய பாட்டின் காலத்திலே பால் கடவுளை மனிதர்கள் வணங்கினார்கள், அழிந்து போனார்கள். பால் என்று சொல்லுகின்ற கடவுள் அவர்களுக்கு முன் தன்னுடைய பிரசன்னத்தை காட்ட முடியவில்லை, மக்களோடு இருக்கவில்லை. சாத்தான் மக்களோடு இருப்பதில்லை. சாத்தான் வேதம் ஓதலாம், ஆனால் மக்களோடு இருப்பதில்லை, மக்களுக்காக இருப்பதில்லை, மக்களில் ஒருவராக இருப்பதில்லை. ஆனால் இயேசு மக்களோடு மக்களில் ஒருவராக வாழ்ந்திருக்கிறார். தனக்கு வந்த எல்லா சிலுவைகளையும், வேதனைகளையும், சோதனைகளையும் தாங்கி இருக்கிறார். வேதனைகள் வெல்வோம். ஜபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, நேரத்திலே எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் இந்த தவ காலத்திலே உண்மை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய, விசுவசிக்க வேண்டிய ஆற்றலை தாரும். வாழ்க்கையிலே சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் பட்ட கஷ்டங்களை, இயேசு மேற்கொண்ட சோதனைகளை நாங்கள் சிந்தித்து பார்த்து அதனுடைய அடிப்படையில் செயல்பட வேண்டிய ஆற்றலை தாரும். ஆம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.